வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசரகுமார் பிரசாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை நியூசிலாந்து பிரதமர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்தை எதிர்க்கும் சட்டம், பிரதமர் நியூசிலாந்தில் உறுதி. அரசியல்வாதிகள் சிலருக்கு யாழ்ப்பாணத்தில் மக்கள் எதிர்ப்பு. வடமாகாண பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் மறைவு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டுவரவுள்ளதாக பிரதமர் நியூசிலாந்தில் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் நடைபெற்ற ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை கூறினார். நியூசிலாந்திற்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்கும் நிகழ்வு இன்று முற்பகல் ஆக்லாந்து நகரில் உள்ள அரச வாசஸ்தலத்தில் நடைபெற்றது. இதன்போது நியூசிலாந்தின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரினால் அந்நாட்டு சம்பிரதாயங்களின்படி பிரதமர் வரவேற்கப்பட்டார். பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட குழுவினர் நியூசிலாந்தின் பிரதமர் ஜோன் கீயினால் வரவேற்கப்பட்டனர். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டதுடன் அதன் பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்திலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வாழ்த்துக்களை நியூசிலாந்து பிரதமருக்கு தெரிவித்தார். கல்வி, விவசாயம், மீன்பிடி, சுற்றுலா, விமான சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அபிவிருத்திக்காக இலங்கைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை ஆரம்பித்துள்ள புதிய பயணத்திற்கு நியூசிலாந்து பிரதமர் இதன்போது வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்தளை விமான நிலையத்தை விமான சேவை பயிற்சி நிறுவனமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் 2 நாடுகளுக்கும் இடையில் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீயும் இன்று இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னர் இரு நாட்டு பிரதமர்களும் ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை உறுதிப்படுத்தும் வகையில் எமது தரப்பிலிருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என நான் நம்புகின்றேன். அதனால் கொழும்பில் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானித்துள்ளோம். கிரிக்கெட் அரங்கில் நமது 2 நாடுகளுக்கும் இடையில் பாரியதொரு உறவு இருக்கின்றது. அதேபோன்று ரக்பி விளையாட்டிலும் அந்த ஈடுபாடு இருக்கின்றது. எனினும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தி பொருளாதார மட்டத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கு நமது உறவுகளை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் செயற்படுகின்றோம். விவசாயம் மற்றும் ஆரம்ப பிரிவுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பில் நாம் இன்று கலந்துரையாடினோம். இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நன்கு எடுத்துக் கூறினார். வடமாகாணத்தில் இடம்பெறும் விடயங்கள் மற்றும் இலங்கையில் தற்போது எதிர்பார்க்கும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். குறிப்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அண்மைக்கால நிலைமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் வலயத்தின் ஏனைய விவகாரங்கள் தொடர்பிலும் நாம் விரிவாக ஆராய்ந்தோம். நாம் உறுதி வழங்கிய வாக்குறுதிகளில் அதிகமான வாக்குறுதிகளை தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளோம். காணாமற் போனோர் தொடர்பில் ஆராய அலுவலகம் ஒன்றை நிறுவியுள்ளோம். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்தை ஒடுக்கும் வகையிலான முதலாவது சட்டமூலம் தொடர்பில் விரைவில் கலந்துரையாட உள்ளோம். தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் அதிகமானோரை விடுதலை செய்துள்ளோம். அவர்களில் குற்றம் சுமத்தப்பட்ட சிலரும் உள்ளனர். அவர்கள் மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளுடன் தொடர்பு படவில்லை. குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் வழங்கிய குற்றச்சாட்டுகள் பலர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளன. எனினும் இலங்கையின் நிலைமை தற்போது சுமூகமாக உள்ளது. அமைதியான முறையில் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் பூதவுடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. அவர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அதேபோன்று கொலை செய்யப்பட்ட ராக்பி வீரர் வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்பார்த்த வண்ணமுள்ளோம். இலங்கையில் இன்று மக்கள் அச்சமின்றி வாழ்கின்றனர். எதிர்வரும் மார்ச் மாதம் ஆகும் போது இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து முன்னோக்கி பயணிக்க முடியும் என நான் நம்புகின்றேன்.
பிரதமருடன் நியூசிலாந்து விஜயத்தில் ஈடுபட்டுள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவுடன் நியூஸ் போஸ்டின் விசேட பிரதிநிதி கயான் சம்பத் சோமச்சந்திர நேர்காணலில் ஈடுபட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தினை மாற்றவுள்ளதாக பிரதமர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பில் நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. Prevention of Terrorism Act PTA එක කියලා තමයි අපිට පනතක් තිබ්බේ. பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் PA என்ற சட்டமே தற்போது உள்ளது. யுத்தம் நிறைவு பெற்றதை அடுத்து சர்வதேச ரீதியில் சட்டவாக்க கட்டமைப்பினை ஆரம்பிப்பதும் நாட்டு மக்களின் உரிமைகளை வழங்குவதும் பொறுப்பாக உள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்தினை புதிய கட்டமைப்பாக நாங்கள் திருத்தியுள்ளோம். தற்போது அதற்கான குழு நியமிக்கப்பட்டு பிரதமர் அதற்கு தலைமைத்துவம் வழங்குகின்றார். முப்படையினர் போலீசார் நிபுணத்துவம் பெற்றவர்கள் சட்டமாதிபர் திணைக்களம் என்பன இதனோடு இணைந்துள்ளனர். இந்த குழு 30 தடவைகள் கூடியுள்ளது. கலந்துரையாடி வாத விவாதங்கள் இடம்பெற்றன. ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கதைத்துள்ளோம். ஜனாதிபதியின் அனுமதியுடன் இந்த சட்ட கட்டமைப்பினை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளோம். கண்காணிப்பு குழு ஊடாக மக்களுக்கு இதனை தெரிவிக்க உள்ளோம். සිවිල් සමාජයේ කතා බහට பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டமூலம் மூலம் சட்டத்தில் உள்ள சிலவற்றினை குறைப்பதாக பிரதமர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்க முடியும் அல்லவா? இதனை நீங்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றீர்கள்? අපි සූදානම් වෙන්න ඕනේ. இலங்கைக்குள் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் பயங்கரவாதத்துக்கு எதிராக செயற்பட நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த சட்டத்தின் ஊடாக எவற்றையும் குறைக்கவில்லை. விசேடமாக இதற்கு சர்வதேசம் பூர்ண விருப்பத்தினை தெரிவிக்காமல் இருக்க முடியும். සිරසියක් කැමති වෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. எந்த காலப்பகுதிக்குள் இதனை சமர்ப்பிக்கப் போகின்றீர்கள் மற்றும் செயற்படுத்துவது தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள்? මාසයක් அமைச்சரவையின் அனுமதியை பெற்று ஒரு மாதத்துக்குள் கண்காணிப்பு குழுவில் அதனை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் இதனை செய்ய முடியாது போகும் என்று எதிர்பார்க்கின்றோம். வரவு செலவு திட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து அடுத்த வருட முற்பகுதியில் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம். පාර්ලිමේන්තුවට ගේන්න අපි බලාපොරොත්තු. தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக வடமாகாண சபையில் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் இன்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் தண்ணீர் ஊற்றிலிருந்து முள்ளியவளை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். இந்த சம்பவம் முள்ளியவளை பழைய வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை 9:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சிறு காயங்களுக்குள்ளான அவர் பிரதேச மக்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் தயானந்த ரூபன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மணல் குடியிருப்பு பகுதியில் 1948 ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் தேதி பிறந்த இவர் ஆசிரியராக, அதிபராக, கூட்டக்கல்வி அதிகாரியாக கடமையாற்றி ஓய்வு பெற்றார். மக்களின் நலன் தொடர்பில் சிந்தித்து தனது ஓய்வு காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக பதவி வகித்து கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல பல வழிகளிலும் உழைத்தார். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு வடமாகாண சபைக்கு தெரிவானார். வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவராக கடந்த 3 ஆண்டுகளாக பதவி வகித்ததுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் வடமாகாண சபையில் அவரின் குரல் ஓங்கி ஒலித்தது. வடமாகாண சபையும் கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் இணைந்து கிளிநொச்சியில் இன்று குறை நிவர்த்தி நடமாடும் சேவையை முன்னெடுத்திருந்தன. இந்த நடமாடும் சேவை கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இதன்போது 500 பேருக்கான காணி உறுதிப்பத்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. தங்களுடைய மனோநிலையை, அபிலாஷைகளை, தேவைகளை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. அவ்வாறான ஒரு கூட்டம் அண்மையிலே நடைபெற்ற போது மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை, தேவைகளை, அவர்கள் எதிர்பார்ப்புகளை கூறியதன் விளைவாக தற்பொழுது தெற்கிலே என்னை விமர்சனப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால் இதுவரை காலமும் மக்கள் தாங்களாக சுயமாக சிந்தித்து சொல்ல வேண்டியதை சொல்ல விடவில்லை. எங்களுடைய சூழல், எங்களுடைய மன கிளேசங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் போது இதுவரை காலமும் வாய்மொழி மௌனிகளாக இருந்தவர்கள் இது என்ன என்றால் கூறுகின்றார்களே என்று தெற்கில் உள்ளவர்களும் மற்றவர்களும் விசனப்படுகின்றார்கள்.
இதேவேளை கிளிநொச்சி பொது சந்தையில் தீ அனர்த்தத்தினால் எரிந்த கடைகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனால் இன்று நாட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண அமைச்சர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி பொது சந்தை தொகுதியில் கடந்த மாதம் 16ஆம் திகதி இரவு பரவிய தீயினால் 90 கடைகள் முற்றாகவும் 20க்கும் அதிகமான கடைகள் பகுதி அளவிலும் சேதமடைந்தன. இனவாதத்தை தூண்டும் வகையிலான பிரசாரங்களை உடன் நிறுத்துமாறு அகில இலங்கை இந்து மாமன்றம் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளது. வடமாகாண முதலமைச்சர் எழுக தமிழ் பேரணியில் ஆற்றிய உரையை தவறாக எடுத்துக்காட்டி தெற்கிலுள்ள அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் இனத்துவேச அறிக்கை விடுப்பதையிட்டு அகில இலங்கை இந்து மாமன்றம் கவலையை வெளியிட்டுள்ளது. ஏனைய இனங்களுக்கும் மதங்களுக்கும் எதிராக தான் செயற்படவில்லை என வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையிலும் அவரை ஒரு இனவாதியாக இழிவுபடுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பதாக மாமன்றம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமஷ்டி என்பது நாட்டை பிரிப்பதல்ல என்பதை பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் மற்றும் பொதுச் செயலாளர் வே கந்தசாமி ஆகியோரது கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் சகல இன மக்களும் சம உரிமையுடன் வாழ்வதற்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் முயற்சிக்கின்றது என மாமன்றம் நம்புவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அமல்படுத்துவதற்காக சகல மக்களையும் அவர்கள் நெறிப்படுத்த வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா கூமாங்குளம் சித்தி விநாயகர் வித்தியாலயத்தில் முதியோர் தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. கூமாங்குளம் முதியோர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கே மஸ்தான், சிவசக்தி ஆனந்தன் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது முதியோர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் மிக பாரிய அளவிலே ஒரு வாக்கை அளித்து இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு 20 மாதங்கள் கடந்தும் கூட இன்றைவரைக்கும் காணாமல் போனவர்கள் தங்களோட பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதிலே எங்களுடைய மாண்புமிகு வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே இந்த அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் மிக வினயமாக கேட்டிருக்கின்றார். இந்த பேரணி தொடர்பாக தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இனவாதத்தை தூண்டுகிறார் அல்லது தனிநாட்டை நோக்கி செல்லுகிறார் போன்ற பல இனவாத பிரச்சாரங்களை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்வதை நாங்கள் எதிர்த்தால், அதாவது சரியாக இருந்தால் அதை சரி என்று காண்போம், பிழை என்றால் யார் செய்தாலும் பிழைதான். அந்த அடிப்படையில் கருத்துக்களை நாங்கள் கூறும் பொழுது சிலர் நினைக்கின்றார்கள் ஏதோ அவர்கள் நாங்கள் எதிர்ப்பதாகவும் அவர்களின் திட்டங்களை நாங்கள் குறை கூறுவதாகவும். அதல்ல இங்கு அந்த ஏனது இங்கு கூற வேண்டும் என்றால் உண்மையாக நீங்கள் முதியோர்களான நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அதாவது வயோதிபராக இருந்தாலும் அரசியல் சம்பந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவதானித்து அதற்குரிய ஆலோசனைகளை தருவீர்கள் என்று தான் நாங்களும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு செல்லும் பொழுது உங்களிடம் ஆலோசனைகளை கேட்கின்றோம். அரசியல் ஆய்வாளர் மு. திருநாவுக்கரசின் இலங்கை அரசியல் யாப்பு நூல் வெளியீட்டு விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் சிலர் மக்களின் எதிர்ப்பை சந்திக்க நேரிட்டது. தமிழ் மக்கள் ஐக்கிய இலங்கைக்குள் அதிக பகிர்வைத்தான் வலியுறுத்தி நின்றார்கள் என்றுதான் சரித்திரம் காட்டுகிறது. 70ஆம் தேர்தலில் சுயாட்சி கழகம் முற்றாக தோற்கடிக்கப்படுகின்றது. தவறுகளை திருப்பி பார்க்க வேண்டும். இதை மறந்துடாதீங்க. பொறுமை என்றால் எங்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கப் போகின்றது. நாங்கள் செய்த எல்லாவற்றையும் கொள்வோம். நாங்கள் செய்த பிள்ளைகள் அரசியல் ரீதியாக நாங்கள் வைத்த தவறுகளை நாங்கள் தேவையதும் இல்லை. மாட்டு கருத்தையும் கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். முதலாவது என்ன அண்மையில் 10 செய்தியை பார்த்தேன். தயவுசெய்து இப்படி குழப்பாங்க. சொல்லுங்க, நான் இப்படி போட்டு போறேன். எனக்கு இது பிடிக்காது.
எங்க இல்லை எங்கட சூழல் எங்க இல்லை எங்க பிள்ளையார் இல்லை எங்க முருகன் இல்லை அதெல்லாம் பிரச்சனை. நாங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பேசாதீங்க, தயவுசெய்து கொஞ்சம் போட்டு நீ பேச போடுற இங்க வந்து என்ன கண்டிப்பா சிங்கள உண்மை உங்களுக்கு விளங்கினால்தானே. நீ விளங்காம பேசாதே, தயவுசெய்து பாப்பா, தயவுசெய்து உம்மட வந்து வச்சு கொண்டு உங்களை போல ஆக்களாதான் இன்றைக்கு தெரியும். உங்களை போல ஆக்களாதான் இந்த நாட்டு மக்கள் இங்கே பைத்தியக்காரதா பேசாரு. இப்ப நான் தான் பேசுறேன். அதனால அவன் சொன்னாரா இருக்கும் நினைக்கிறேன். நீ தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே பிரச்சனை, அதே பிரச்சனை. உங்களுக்கு பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் அந்த பாதுகாப்பு அமைச்சரை பார்த்து உன்னால் ஆளுநரை பிடிக்க முடியாது சொல்ல வந்தார். ஆளுநரை பிடிக்க முடியாது சொல்ல வந்தார். அதனுடைய இப்ப அனுராத்தை பற்றி பேசுறது அரசியல் சாதத்து வருவோம். இன்றைக்கு எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ எழுத்துக்கள், எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ பேசுறத வந்து என்னோட தைரிய பேசோட்டா வேற நான் 10 மணிக்கு வந்துடலாம். 10 மணிக்கு வந்துடலாம். இப்பொழுது நீங்கள் நினைப்பது போல இப்ப நாங்கள் அரசியல் சார்ந்த பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் சார்ந்த பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அரசியல் சார்ந்த பற்றி பேசிக்கொண்டு நான் கூறுகிறேன். இந்த மொழியிலே பன்னாட்டு சமூகத்தை ஒன்றிணைத்து இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை நாங்கள் அடைவோம். 70 ஆண்டுகளாக பேசி 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 எதுவும் கிடைக்காத நிலையிலே என்ன இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை நீங்கள் பெறப்போகிறீர்களா என்று மக்கள் கேட்பதிலே நியாயம் உண்டு. அவர் சொல்லுகிறது ப்ரொஃபசர் எங்க ப்ரொஃபசர் போயிட்டார். எங்களுடைய அணுகுமுறை பெண்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். பெண்கள் என்கின்ற கருப்பொருள் ஒரு அமெரிக்க எண்ணக்கரு. அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற இடங்களுக்கு அது பொருந்தாது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வடமாகாணத்தை சேர்ந்த மேலும் சில அரசியல்வாதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினார். இலங்கை தீவை மையப்படுத்திய பூகோள அரசியல் என்றது எது? அமெரிக்காவை பற்றி பேசுகின்றோம், சீனாவை பற்றி பேசுகின்றோம், இந்தியாவை பற்றி பேசுகின்றோம். சுதந்திரன் அதை பற்றி பேசவில்லை, ஆனால் மற்றவர்கள் பேசினார்கள். சீனா கடந்த 15 வருடங்களாக தன்னுடைய காய்கறிகளை நகர்த்தி கொண்டு வந்தது. ராஜபக்ச தான் அதன் உச்சம். சீனா அந்த வகையிலே முத்துமாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து இலங்கை மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் என்ற இடத்தை பிடிக்கின்றது. இதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் தான் தமிழீழ விடுதலை புலிகளை அடிபணிய இந்த போரையே நடத்தினார்கள். அந்த அமைப்பை அழிக்க வேண்டும். அந்த அமைப்பை அழிப்பதின் ஊடாக இந்த மக்களை அடிபணிய வைத்து அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அழிவுக்கு பின்னால் வரக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுபடிகளாக பாவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு தான் அன்றைக்கு அந்த காய்கள் நகர்த்தப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமைகள் என்பது அரசாங்கத்துடன் பேசி அவ்வாறான நிகழ்ச்சி நிரலை தடுக்க முடியாவிட்டால் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று வழிமுறை என்ன? மக்களை அணிதிரட்டி அதற்கு எதிராக போராடுவதுதான் அந்த மாற்று வழிமுறை. அந்த வழிமுறையைத்தான் தமிழ் மக்கள் பேரவை கையாண்டது.
இவ்வளவு கோரிக்கைகளும் சமஸ்தி என்பது இனவாதம் என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் கைதிகளை விடுதலை சொன்னால் ராணுவத்தை வெளியேற்ற வேண்டுமென்றால் இனவாதம் என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். முதலமைச்சருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைக்கும் உள்ள முரண்பாடு முருகல விடுவோம். ஆனால் இவையெல்லாம் இனவாதம் அல்ல. தமிழ் மக்கள் தமது சரியான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினர்களா இல்லையா? எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இனவாத கருத்துக்களுக்கு எதிராக இப்பொழுது குரல் கொடுத்திருக்கிறார்கள்? தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தமது மொழியை பாதுகாக்க, தமது இனத்தை பாதுகாக்க, தமது அடையாளத்தை பாதுகாக்க ஒரு டிஃபென்ஸ், அதற்காக ஒரு பேரணியை நடத்தினார்கள். இந்தியா குறித்த 1980களில் அவர் முன்வைத்த கருத்து போராளிகளால் கணிசமாக உள்வாங்கப்பட்டிருந்தது. இந்திய ராணுவம் இங்கே வந்தபோது போராளிகள் பின்வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்திருந்தார்கள். ஆனால் பொதுமக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை. அதை போன்ற ஒரு சூழலையே இன்று மீண்டும் நாம் எழுகதமிழ் எழுச்சியின் காலத்தில் உணர ஆரம்பிக்கின்றோம். தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்ந்தும் இழுபறியாகவே உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமது உழைப்பை உரமாக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இதுவரை எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் இன்று சம்பள உயர்வை வலியுறுத்தி திம்புளைப்பத்தனை கெலிவத்த தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஹட்டன், திம்புளைப்பத்தனை, கெலிவத்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்பாக தேங்காய் உடைத்து தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொய் வாக்குறுதிகளை வழங்காது சம்பள உயர்வை பெற்றுத் தருவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு தோட்ட தொழிலாளர்கள் இதன்போது வலியுறுத்தினர். சம்பள பிரச்சனை பேசப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதை தவிர என்ன பேசப்பட்டது, எவ்வாறு பேசப்பட்டது, என்ன விடயம் பேசப்பட்டது என்பதை வெளிப்படையாக கூறவில்லை. பேசினோம், வந்தோம், சரிவரவில்லை, இவ்வாறான வார்த்தைகளே கூறுகிறார்கள். இந்த கூட்டு ஒப்பந்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்க இப்படி மட்டையிலையும் கடிப்பட்டு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்க வேலை செய்யறோம். எந்த மான உதவிகளும் எங்களுக்கு யாருமே இது செஞ்சதே இல்ல. ஓட்டு கேட்க வரீங்க, இந்த இதை செஞ்சு தரோம், அம்மாங்கிறீங்க, அப்பாங்கிறீங்க, ஓட்டு போடுங்கிறீங்க. எங்களுக்கு எந்த மான உதவியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் முக்கியமா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. தொழிலாளிய நல்லா ஏமாத்தி நீங்க நல்லா பழகிட்டீங்க. ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்கு எமது மலையக மந்திரிமார்கள் பிரதமரை அழைத்து நீங்களே கூறுங்கள், சம்பள போராட்டம் உங்களால் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது கூறும்பொழுது கௌரவ பிரதமர் அவர்கள் கூறினார்கள், 17ஆம் தேதி ஓட்டு போடுங்கள். பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கும் சமூக பணிக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு இன்று கிடைத்துள்ள வெற்றி அதற்கு சிறந்த உதாரணம். நீரூற்றுக்கள் இல்லை என்று கூறிய விவிலை எழுக்கம்பத்தன பகுதியில் நீரூற்றுக்களை இன்று எம்மால் அடையாளம் காண முடிந்தது. பிபிலை இழுக்கம்பத்தன பகுதி மக்கள் நீண்ட காலமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதனால் இங்குள்ள 30 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் நீண்ட தூரம் சென்று குடிநீரை பெற்றுக் கொண்டனர். எனினும் இழுக்கம்பத்தன பகுதியில் நீரூற்று காணப்படும் பகுதியை ஆய்வுக்குட்படுத்திய நாம் இன்று அந்த சவாலில் வெற்றி கொண்டுள்ளோம். இவ்வாறு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கஷ்ட பிரதேசங்களில் வாழும் மக்களின் துயர் துடைக்கும் வகையிலான திட்டம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. மதவாச்சி ஒசின்பெஸ்கல பலர் பாடசாலை மாணவர்களுக்கு இன்று அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. கடந்த 12 வருடங்களாக இந்த பாடசாலை மாணவர்கள் அடிப்படை வசதிகளின்றி பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். சர்வதேச சிறுவர் தினமான இன்று இந்த பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கட்டடம் மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டதுடன் சுகாதார வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தடைகளை தாண்டி துணிவாய் வென்று
දරුවෝ අද අපේ ලෝකය වර්ණවත් කරනවා. ඒ දරුවන් හෙට ලෝකය පාලනය කරනවා. பிள்ளைகள் இன்று உலகை வர்ணமயப்படுத்துகின்றனர். இந்த பிள்ளைகளே நாளை இந்த உலகை நிர்வகிக்க உள்ளனர். சவால் மிகுந்த எதிர்காலத்தை வெற்றி கொள்வதற்கு போதிய அறிவையும் உற்சாகத்தையும் வழங்க வேண்டும். பிள்ளைகளுக்கான சிறந்த எதிர்காலம் ஒன்றை உருவாக்க நாம் அனைவரும் முன்னின்று செயற்படுவோம். අපේ දරු පරපුර දැනුමෙන් ගුණයෙන් පෝෂණය කරන්නට පෙරමුණු ගනිමු කියා මා ඉල්ලා සිටිනවා. பாரியதொரு புண்ணிய கர்மத்தை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமை தொடர்பில் நான் நன்றி கூறுகின்றேன். மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி பயின்று சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதை காண்பதற்கு ஆர்வமாக உள்ளோம். හොඳ රක්ෂාවක් කරලා හොඳ විදියට හැසිරෙන්න තමයි අපි කැමැත්ත පෙන්වන්නේ. මේ ස්ථානේ අපි පුංචි පුංචි වැඩ කරද්දී අපි කොළඹ ඉඳලා අපේ கொழும்பில் வாழும் எமக்கு இதுபோன்று மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியாமல் போகுமா என்று சிந்தித்தோம். எனினும் தற்போது அவ்வாறு இல்லை. ஏதாவது மக்களுக்கு என்று செய்ய முடிந்துள்ளமையினால் எமது இளம் தலைமைத்துவம் தொடர்பில் உணர்கிறோம். இதன்போது மாணவர்களுக்கு புத்தகங்களும் பரிசல்களும் வழங்கப்பட்டதுடன் மரங்களும் நட்டி வைக்கப்பட்டன. அத்துடன் மதவாச்சி இசின்பெஸ்கல கிராமத்திற்கான மக்கள் சக்தி மக்கள் அணியும் இன்று உருவாக்கப்பட்டது. අවුරුදු 40කට එහා පැත්තේ මම ඉස්කෝලේ රචනාව ලිව්වේ මේක සුන්දර ලංකාවක්. 40 வருடங்களுக்கு முன்னர் நான் பாடசாலை செல்லும் போது இலங்கை ஒரு எழில் கொஞ்சம் நாடு என கட்டுரை எழுதியுள்ளேன். அத்துடன் இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்றும் எழுதியுள்ளேன். எனது 3வது பிள்ளையும் இன்று இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்று எழுதுகிறார். எனினும் இன்று மக்கள் சக்தி நாட்டை அபிவிருத்தியின் பாதையில் கொண்டு செல்கிறது என்பதை கூற விரும்புகிறேன். சர்வதேச சிறுவர் தினம் என்றாகும். பிள்ளைகளின் ஒளிமயமான எதிர்காலத்தை பாதுகாப்பது தொடர்பில் பெரியோர் அறிந்திருக்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் இன்று சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிரச ஊடக வேலையமைப்பு விஹார மகாதேவி பூங்காவில் இன்று விசேட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ඉතින් මොකද අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා අපේ ජ්‍යෙෂ්ඨ සමාජාධ්‍යක්ෂතුමන්ට මේ ස්ථානයට සහභාගී වෙන්නට කියලා. අපි කියන්නේ අද දිනය இன்று சிறுவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அதனால் சிரச ஊடக வலையமைப்பின் எம்பிசி நெட்வொர்க்கின் சக்தி, SFM, YFM அதேபோன்று லெஜெண்ட் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பன மக்களுக்காக முன்னின்று செயற்படுகின்றன. மக்கள் சிறந்த முறையில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். உழைக்கும் ஒரு பிரிவினர் உள்ளனர், புள்ளிகளை பெறும் ஒரு பிரிவினர் உள்ளனர். உழைக்கும் பிரிவுடன் இருக்குமாறு எனது தந்தை அடிக்கடி கூறுவார். இன்று தூர பகுதிகளிலிருந்து பிள்ளைகள் கொழும்புக்கு வந்துள்ளனர். பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதனை ஏற்பாடு செய்துள்ளோம். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிரச FM பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது பிள்ளைகளுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன. சிரச டிவி வலயத்திலும் சிறுவர்களுக்கான விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தி. வணக்கம்.